கார்த்திக் வணக்கம். கார்த்திக், இந்த ஸ்கீம் அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தை இந்த காவிரி ஃபைனல் வெர்டிக்ட் வந்தபோது ஒரு ஸ்கீம் மூலமாக நீங்கள் ஒன்று அமைங்கன்னு சொல்லிடுச்சு கோர்ட்டு. இந்த இந்திய அரசாங்கம் எங்களுக்கு ஸ்கீமுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகா எலெக்ஷன் முடிகிற வரை 6 மாதம் இழுத்தடித்தார்கள். இந்த பிரச்சனை எவ்வளவு தீவிரமானதுங்கிறதுக்கு இந்த ஸ்கீம்ங்கிற ஒரு வார்த்தை போதும். இந்த சிக்கலை முழுமையாக இந்த ஆட்சியாளர்கள் உணர்ந்து இந்த பிரச்சனைக்கு இந்த பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்வு கண்டுவிட முயற்சிக்கிறார்களா, அல்லது ஒரு முதலமைச்சர் இப்படி போய் பேசிட்டு வந்தாரு அப்படிங்கிற பேப்பரில் ஒரு ரெக்கார்டை உருவாக்கணும்னு முயற்சிக்கிறாங்களா? எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் குண்டூர் ராவ் முதலமைச்சராக கர்நாடகாவில் இருந்தப்ப அன்னைக்கு போய் பேச்சுவார்த்தை நடத்தினார். இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா, அதே போல் போய் பேச்சுவார்த்தை நடத்தி முதலமைச்சர் விஜய் வந்து எம்ஜிஆர் போல பேச்சுவார்த்தை நடத்தினார். அதனால் என்ன முடியும், அவர் கெஞ்சி பார்த்தாரு, கேட்டு பார்த்தாரு, கர்நாடக அரசு தரமாட்டேங்குது அப்படின்னு வெளி உலகத்துக்கு வந்து ஒரு தோற்றம் ஏற்படுத்த தான் அதை பண்ண போகிறார். மற்றபடி பேச்சுவார்த்தைங்கிறது வந்து ஒரு அபத்தமான மிக மோசடித்தனமான ஒரு முடிவு. ஏன்னா இந்த காவிரி சிக்கலை பொறுத்த வரைக்கும் பேச்சுவார்த்தை மூலமாக தீர்க்க முடியாதுங்கிற நிலை வந்து 1970களிலே ஏற்பட்டுச்சு. அதுக்கு பிறகு தான் விபி சிங் ஆட்சி காலத்தில் தண்ணீர் தகராறு சட்டத்தின்படி காவிரி நடுவமன்றம் அமைக்கப்படுது. இடைக்கால தீர்ப்பு 91 வந்து 205 டிஎம்சிங்கிறாங்க. இறுதி தீர்ப்பு 2007 வந்து 192 டிஎம்சி. அப்புறம் உச்சநீதிமன்றம் 2017 177.25 டிஎம்சியாக குறைக்குது. இதில் காவிரி நடுவமன்றம் சொன்னாலும் சரி, உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டாலும் சரி, நாங்கள் தமிழ்நாட்டுக்கு உரிய தண்ணியை தரமாட்டோம்னு கர்நாடக அரசு எல்லா காலத்தையும் சண்டித்தனம் பண்ணது. அது பாஜக ஆண்டாலும் காங்கிரஸ் ஆண்டாலும் இதான் நிலைமை. அவங்க தண்ணி தர மாட்டேன் அப்படின்னு விடாப்பிடியா அவங்க நினைக்கிறாங்க. அவங்க என்ன முடிவெடுத்துட்டாங்கன்னா, காவிரிங்கிறது கர்நாடகாவுக்கு சொந்தமானது. உலக ஒப்பந்த விதிகளை மதிக்கலை, நதியின் பங்கீட்டு விதிகளை மதிக்கலை. ஒரு ஆறு தொடங்குற இடத்துல வாழ்றவங்களை விட 6 முடிகிற கடமுட பகுதியில் வாழ்றவங்களுக்கு தான் ஆட்சி மீது அதிகப்படியான உரிமை உண்டு. அப்படி பார்த்தா காவிரி ஆட்சி மீது அதிகப்படியான உரிமை தமிழ்நாட்டுக்கு தான் உண்டு. ஆனால் அது எதையுமே அவங்க மதிக்க தயாராக, எதேச்சதிகார போக்கோடு திரும்ப திரும்ப ஈடுபடுறாங்க. அப்போ உச்சநீதிமன்றம் சொல்லி கேட்காதவங்க, காவிரி நடுவமன்றம் வலியுறுத்தி கேட்காதவங்க, நாளைக்கு விஜய் போய் சொன்னால் எப்படி கேட்பாங்க? இப்போ இந்த முறை வந்து ஜூன் 12 குறுவை சாகுபடிக்கு மேட்டூர் அணை திறக்கப்பட்டிருக்கணும், திறக்கப்படலை. அதனால பாச பரப்பு வந்து தமிழ்நாட்டில் பாதி அளவாக குறையுங்கிறாங்க. இப்போ வருங்காலத்தில் வந்து இந்த சம்பா சாகுபடி அடுத்த மாதங்களில் அதுவும் பாதிப்படையக்கூடும். ஒருபோக விவசாயம் பண்ணுறவங்க சம்பா சாகுபடி தான் செய்வாங்க. அப்போ காவிரி டெல்டாவோட விவசாயிகளோட வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிப்படையும். இன்னும் சொல்ல போனால் அரிசி பற்றாக்குறை கூட ஏற்பட வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளவு பெரிய ஆபத்தான சூழலில் கர்நாடக அரசை கண்டித்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பேசினாரா? நீர்வளத்துறை அமைச்சர் வந்து இந்த சூழல் குறித்து ஏதாவது விளக்கி பேசினாரா? ஒரு ஊடக சந்திப்பை நிகழ்த்தினாரானா? எதுவுமே கிடையாது. அவங்க வந்து அவங்களுக்கு வாக்கு செலுத்தின கூட்டம், அந்த கூட்டத்தை வந்து ஏமாற்றுவதற்கும் அந்த கூட்டத்தை திருப்திப்படுத்துவதற்கும் இவங்க ஒரு வெளி வேலை செய்கிறாங்களே ஒழிய, ஒரு வெளிப்பூச்சி போல வேலை செய்கிறாங்களே ஒழிய உளப்புறமா எதையும் செய்யலை. உண்மையிலேயே அரசியலாக வந்து நீங்கள் பேச்சுவார்த்தைன்னா இப்படி பண்ணுங்களேன். பேச்சுவார்த்தை நீங்கள் பேச்சுவார்த்தை போய் கர்நாடகிட்ட பண்ண வேண்டாம், ராகுல் காந்திட்ட பண்ணுங்க. சட்டப்பூர்வமாக தண்ணி தர மறுக்கிறாரு. நீங்கள் நியமிச்ச முதலமைச்சர், நீர்வளத்துறை அமைச்சா இருந்தாரு, முதலமைச்சர் நீங்கள் தான் ஆக்குனீங்க. தண்ணி தர மறுக்கிறாரு, தமிழ்நாட்டுக்கு உரிய பங்கிட்ட தர சொல்லுங்க அப்படின்னு கூட கேட்க வேண்டாம். சட்டப்பூர்வமாக என்னவோ அதை செய்ய சொல்லுங்க, ராகுல் காந்திட்ட பேசுங்க. இப்போ உச்சநீதிமன்றத்தை மீற முடியும், நடுவமன்றத்தை மீற முடியும், ராகுல் காந்தியை மீற முடியாதுல்ல. பேச்சுவார்த்தை அதையாவது பண்ணுங்களேன். சட்டப்பூர்வமாக எல்லா வாய்ப்புகளும் தமிழ்நாட்டு பக்கம் இருக்கிறப்ப பேச்சுவார்த்தை இறங்கி போனால் கதை முடிஞ்சிடும். ஏற்கனவே நடுவமன்றம்ங்கிற குழப்பத்தை ஏற்படுத்திட்டாங்க. ஏற்கனவே நடுவமன்றம் அமைக்கப்பட்டு 30 ஆண்டுகள் கடந்து காவிரி மேலாண்மை வாரியம், காவிரி ஒழுங்காற்று குழு பலகட்ட பணிநிலை கடந்து கூட நமக்கான தண்ணி வரமாட்டேங்குது. கர்நாடகாவில் மிதமிஞ்சிய மழைப்பொழி இருக்கிறப்ப தான் வடிகால் போல பயன்படுத்துறாங்க. இதில் திமுக அரசு ஒரு முன்மொழிவு கொடுக்குது. என்னன்னா, நடுவமன்றத்தை வந்து மேகதாது அணை வேணுமா இல்லையாங்கிறத நடுவமன்றம் அமைக்கலாம் அப்படின்னு திமுக ஒரு முன்மொழிவை கொடுத்து அதை தாவேக அரசு ஏற்றுக்கொள்ளுது. இப்போ நடுவமன்றம்னு போனால் அது எங்கே போய் நிற்கும்னா, மேகதாட்டில் தடுப்பணை வேண்டாங்க, அணை வேண்டாங்கிற நிலையிலேருந்து மேகதாட்டில் அணை வேணுமா வேண்டாமாங்கிற 2ஆம் இடத்துக்கு போகும். அப்போ முழுக்க முழுக்க இருக்கக்கூடிய சிக்கலை நம்ம போராடி பெற்ற உரிமையை பறிகொடுக்கக்கூடிய பேராபத்து. இவ்வளவு நாளாக இருந்த ஆட்சியாளர்கள் வந்து நம்ம கோரிக்கை வச்சா வந்து அந்த கோரிக்கை வந்து செவிமடுக்க மாட்டாங்க, துச்சமானப்பாங்க, அலட்சியப்படுத்துவாங்க. இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு வந்து நமது கோரிக்கைனா என்னன்னு தெரியாது, சிக்கலோட அடிநலம் புரியாது, தீர்வும் தெரியாது. அதுதான் ஒரு பரிதாபகரமான நிலை. அதனால வந்து தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுவதற்கு, ஏன்னா பெருவாரியான மக்களுக்கு ஒரு பொது சமூகத்துக்கு வந்து
அவர் என்ன பண்ணுவாரு, போய் பேசதான் பார்த்தாரே அப்படிம்பாங்க. அவங்களுக்கு தண்ணீர் தகராறு சட்டம் குறித்தோ நடுவமன்றம் குறித்தோ உருவாக்க முயற்சி, பிம்பம் தான், முழுக்க முழுக்க பிம்பம். எம்ஜிஆர் அன்னைக்கு குண்டூர் ராவ் காலத்துல போனாரு, அதே போல இவர் போறாரு அப்படின்னு தோற்றத்தை ஏற்படுத்த தான் அவங்க முயற்சி பண்றாங்க. அதை கடந்து இந்த காவிரி சிக்கல் குறித்து எந்தவித அக்கறையும் இல்லை. இன்னும் கூடுதலாக செய்தியை பதிவு பண்றேன். தென்பண்ணையாருக்கு குறுக்கே வந்து கிழவரப்பள்ளி அணைன்னு ஒரு அணை இருக்கு. அந்த அணையை போய் நான் பார்வையிட்டேன். பார்க்குறப்ப வந்து அணை முழுக்க வந்து ஒரே நுர பொங்குது. ஒரு மனிதன் வந்து விஷத்தை இருந்தா எப்படி வாயில நுரை தள்ளுமோ அதே போல நுரை தள்ளுது. ஆனால் தமிழ்நாடு அரசு, இது கடந்த ஆட்சியாளர்கள் தான் பொறுப்பேற்கணும், அந்த தாவேக அரசை வந்து பொறுப்பேற்க சொல்லலை. இந்த தாவேக அரசு என்ன பண்ணுதுன்னா அதை பற்றி எந்த கவலையும் வரல. கிழவரப்பள்ளி அணையை திறக்கமிட்டாரு. அது திறந்து விவசாய நிலங்களில் பாஞ்சா முற்றுமுழுதான் விஷமா மாறிடும், நிலத்தடி நீர் மட்டும் விஷமா மாறிடும். அப்போ இதை பற்றி குறைந்தபட்சமாக அக்கறை கூட இல்லையே. அதெல்லாம் கொடுமையா இருக்கு. இந்த பிரச்சனை நீண்ட நெடிய கால பிரச்சனை. எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து இந்த காவிரி பிரச்சனைக்காகலாம் பெரிய போராட்டம் நடத்தியதாக எனக்கு தெரியல. அந்த கட்சியில் இருக்கிறவங்கள வந்திருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இந்த பிரச்சனையினுடைய முழு தீவிரத்தையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய அல்லது அமைச்சரவையில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தங்களாவது முழுமையாக இதை புரிந்திருப்பார்களா? அதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்க அங்க வந்து நீர்வளத்துறை அமைச்சர் வந்து டி.கே. சிவகுமார், இன்னைக்கு முதலமைச்சர், அவர் கையில் தான் இன்னைக்கு நீர்வளத்துறை அமைச்சகம் இருக்கு. இங்கே நீர்வளத்துறை அமைச்சர் புஷி ஆனந்த். மேட்டூர் அணை வந்து திறக்கப்படுது, தண்ணி ரிலீஸ் ஆகுது, விவசாயிகள்லாம் திருவிழா போல கொண்டாடுங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய நீர்வளத்துறை அமைச்சர் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுது, திருவிழா போல கொண்டாடுங்கிறார். குறுவை சாகுபடிக்கு வந்து தண்ணி இல்லாமல் விவசாயிகள் கஷ்டப்படுறாங்களே, அதை பற்றி எனக்கு கருத்து எதுக்கு எந்த பதிலும் சொல்லலை. அப்ப இந்த சிக்கல் எவ்வளவு பெரிய ஆபத்து, இது எந்த நிலைமையில் இருக்கு, போய் சந்திச்சா என்ன மாதிரி பின்விளைவுகள் ஏற்படும், அதை பற்றி எந்த புரிதலும் எந்த அக்கறையும் எந்த தொலைநோக்கு பார்வையும் உங்கள்கிட்ட இல்லை. இன்னும் சொல்ல போனால் அந்த பிரச்சனையோட ஒரு தொடக்க நிலை கூட உங்களுக்கு தெரியல. அதான் பிரச்சனை.